ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல அபிஷியலா ரியல்மி P4 Lite ஒரு 4G மொபைல் இன்னைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ்ல 2 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 8,000 rupees, ஹையர் வேரியன்ட் 10,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. அதாவது பிலோ 10,000 குள்ள இன்னைக்கு ஒரு 4G நெட்வொர்க்கோட இன்னைக்கு இந்த ரியல்மி P4 Lite லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் என்ன கான்செப்ட்ல உருவாக்கி இருக்காங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த போன்ல கொடுக்கும். அது போக டே டு டே லைஃப்ல ஒரு மாடரேட் யூசர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்வாங்க, காலையில எந்திரிச்சோன்னா ஒரு வாட்ஸ்அப் செக் பண்றது, இல்லைன்னா வாட்ஸ்அப் காலிங் பண்றது, சின்ன சின்ன சேட்டிங்ஸ் பண்றது, அண்ட் நிறைய சாங்ஸ் கேட்கறது, அண்ட் இது மாதிரி ஒரு யூசேஜுக்கு எப்படிலாம் ஒரு போன் இருக்கும், அப்படி உள்ள போன் தான் இந்த ரியல்மி P4 Lite. அது போக இந்த போன்ல 6300 mAh பேட்டரி, அது ஒரு 10,000 rupeesக்குள்ள வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த போன் முதல் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி P4 Lite 4G பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல ரியல்மி P4 Lite மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டேடியான கேஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு இந்த யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ், 15 வாட்ல சார்ஜரும், டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ரியல்மி P4 Lite 5G மொபைல் கிடையாது, இது வந்து ஒரு 4G நெட்வொர்க்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேசிக்கான மொபைல். இந்த மொபைல் பொறுத்த 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB ரேமோட அவைலபிளா இருக்கு. 64GB வேரியன்ட் 8,000 rupeesக்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 4GB ரேம் 120GB வேரியன்ட் உங்களுக்கு ஒரு 10,000 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா சிங்கிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட். அது பக்கத்துல பிளாஷ், அது பக்கத்துல உங்களுக்கு ஒரு பிக்கரான, இல்ல அந்த கேமரா லென்ஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிக்கரான RGB லைட் எஃபெக்டோட இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் பார்டரும் எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அது இந்த செக்மெண்ட்ல RGB லைட்டோட வருது, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் பாத்துட்டீங்கன்னா நல்ல கிளாஸியா, நல்ல கிளிட்டரிங்கான பினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைட் பாடி அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த மொபைலோட வெயிட் 201 கிராமும், திக்னஸ் 7.9 mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. IP54 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. மெமரி கார்டு 2TB வெஹிக்கிள் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போனோட பேட்டரி 6300 mAh பேட்டரியோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா டிசைன் பொறுத்தளவு நல்ல கிளாஸியா அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு கிரேட் லுக்ல இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு குறையும் கிடையாது டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.74 inch, நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே. பட் ஆனா வாட்டர் டாப் நாச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக. இங்க IPS LCD டிஸ்பிளே தான். 90Hz தான் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான். இந்த மொபைலோட நிட்ஸ் பாத்தீங்கன்னா 563 நிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வாட்டர் டாப் நாச்சர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே பரவாயில்ல. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஓரளவுக்கு நல்லா விசிபிளா இருக்கு. இண்டோர்ல நல்லா விசிபிளா இருக்கு, அவுட்டோர்ல ஓரளவுக்கு விசிபிளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிட்ஸ் கூட கொடுத்திருந்தா கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும். அண்ட் 90 Hz ஒரு டீசென்டான ஒரு ஸ்மூத்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஏன்னா 120 யூஸ் பண்ணிட்டு 90 Hz வரும்போது ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க ஸ்மூத்னஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 201 கிராமும், திக்னஸ் 7.9 mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வருது, பிளஸ் பாயிண்ட். அண்ட் அதுக்கு மேல Realme 5.0 சப்போர்ட்டோட வருது, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். நல்ல கிளீன் அண்ட் ஸ்டெடியா இருக்கு இவங்களோட ஸ்கின். அண்ட் மெமரி கார்டு 2TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். LPDDR 4X ரேமும், UFS 2.2 கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கரோட சவுண்ட் குட். அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.2, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் பேக் சைடு RGB லைட் நோட்டிபிகேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்டர் 10Kல ஒரு 5,500 தான் வரும். பட் ஆனா இங்க 6,300 mAh பேட்டரியோட வரதான் இந்த போனோட பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. பாக்ஸ்குள்ள 15 வாட்ஸ்ல சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, பேசிக்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். 0 to 100 ரீச் ஆகுதுக்கு 1 மணி நேரம் எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்குமே ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். கேமரா பொறுத்தல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு பேசிக்கான கேமரா தான் கொண்டு வந்திருக்காங்க.
பிரைமரி சென்சார் 13 MP தான், செகண்டரி லென்ஸ் இங்க கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல 5 MP தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹையஸ்டா 1080 30 fps ஃப்ரண்ட்ல 720p தான் எடுக்க முடியும். ஏன்னா எஸ்ஓசி அப்படிப்பட்ட எஸ்ஓசி இருந்தாலும் நீங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்ல தான் நல்லா இருக்கு. இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் இங்க இஎஸ் கிடையாது, ஓஎஸ் கிடையாது. இந்த கேமராலாம் பறந்து எடுப்பேன், இனோவேட்டிங்கான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன் நினைக்கிறவங்களுக்கு இது கிடையாது. ஒரு பேசிக்கான யூசர் டே டு லைஃப்ல என்னென்ன செய்வாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் அமைஞ்சிருச்சு. ஸோ கேமரா பெரியவர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க யூனிசாக் T7250 ஒரு டூலம் ஆர்கிடெக்ட் 1.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு இருக்காங்க. ஒரு மாடரேட் யூசருக்கு ஏத்த மாதிரி தான் எஸ்ஓசி அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த போனை பொறுத்தல மினிமம் எம்பி கேம்ஸ், அதாவது லோ எம்பி கேம்ஸ் தான் பிளே பண்ணிக்க முடியும். பெரிய அளவுக்கு கேம் பிளே பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா என்னோட ரெக்கமெண்ட் அது பண்ணாதீங்க. ஏன்னா பேசிக்கா ஒரு போன் ஸ்டார்டிங்ல எடுக்கும் போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டா பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அது இது ஒரு 12 ஆர்கிடெக்ட் எஸ்ஓசி, அது ஒரு 4GB தான் பேஸும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கேம்ஸ்னா இன்பில் பண்ணி பிளே பண்ணாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் போக அடி வாங்கும். அது போக மாடரேட் யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு 2 வருஷத்து வரைக்கும் இந்த போன் தாக்கு பிடிக்கும். இது மாதிரி ஒரு எஸ்ஓசி தான் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P4 Lite அது ஒரு 4G நெட்வொர்க்கோட இந்த மொபைல் இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 5G ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என் ஊர்ல எல்லாம் 5G சுத்தமா எடுக்கவே இல்லைங்க. என் ஊர்ல 5G போட்டு வெளியில போனீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர 4G ஸ்பீடு கூட 5G இல்ல. அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த 5G போனே வேண்டாம். இப்போதைக்குமே என்னோட S25 Ultraல S24 Ultraலையுமே நான் 4G யூஸ் தான் யூஸ் பண்றேன். 5G யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளவு மொக்கையா இருக்கு. ஏர்டெல்லா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், பிஎஸ்என்எல் இல்ல, பிஎஸ்என்எல் 4G மொக்கையாதான் இருக்கு. ஓகே, அப்ப இந்த 2 பிராண்ட்ஸ்ல உள்ள நெட்வொர்க்குமே எங்க ஏரியால ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு 5G சுத்தமா வேணாம். அது பேசிக்கா இருக்கட்டும், 1 லட்ச ரூபா போனா இருக்கட்டும். ஓகேவா? அப்ப இந்த 4G போன் நல்லா இருக்கும். ஏர்டெல் நல்லா பிஹேவ் பண்ணுது, ஜியோவும் நல்லா பிஹேவ் பண்ணுது நெட்வொர்க்கை பொறுத்தளவு. இந்த போன் ஒரு பேசிக்கான போன். ஓகே, நான் முதல்ல சொல்லிடுறேன், ஒரு பேசிக்கான போன். பேசிக்கான போன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க வரைக்கும் ஒரு மாடரேட் யூசர், ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் பண்றவங்க என்னென்ன செய்வாங்க? ஆடாடா வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பண்ணலாமா, யூடியூப்லாம் இப்படிதான் இருக்குமா, ஆடா வீடியோ கால்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களா, அப்ப சின்ன சின்ன கேம்லாம் இப்படிலாம் பிளே பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த போனே தவிர, நான் கேமிங் எல்லாம் பயங்கரமா விளையாடுவேன், கேமராலாம் புகுந்து எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் உங்களுக்கு கிடையாதுங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு போன். அப்ப நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், நிறைய மீடியா யூசேஜ் பண்ணுவேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளதான் எனக்கு ஒரு போன் வேணும்னா கண்டிப்பா இந்த போனை சூஸ் பண்ணுங்க, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P4 Lite 4G மொபைலை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கேன். இதுல ஒரு டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.